யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 11:28 என்ன சொல்லப்பட்டிருக்கு? போதும், போதகர் வந்திருக்கிறார். யார் வந்திருக்கா? போதகர் வந்திருக்கிறார். போதகர் வந்தா இன்றைக்கு செய்தி என்னன்னா, போதகர் வந்திருக்கிறார், என்னவெல்லாம் செய்வார், நாம் என்ன செய்ய வேண்டும். பிற்பாடு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதற்கு முன்னதாக சில சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பேச விரும்புகிறேன். போதகர் வந்திருக்கிறார். யார் வந்திருக்கா? போதகருடைய பிரசன்னம் நான் இங்கே வந்த உடனே வந்தது. நான் மேலிருந்து செல்லில் ஒரு பாட்டு கேட்டுகிட்டே வர்றேன். கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். அவருடைய ஆரம்பம் தெரியல, தோத்திரம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். போதகர் வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போதகர் நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். அந்த போதகர் ஒருவேளை இன்றைக்கு என்ன செய்வார், என்ன செய்ய போகிறாருங்கிறத கவனம் செலுத்துவோம். போதகர் வந்தால் ஒருவேளை அந்த போதகர் வந்த இடத்துக்கும் அந்த போதகர் வந்ததற்கும் பல அற்புதங்கள் உண்டு, பல அடையாளங்கள் உண்டு. போதகர் வந்தால் எதாயாலும் ஒன்றை செய்வார், ஒன்று மனம் திரும்ப பண்ணுவார். அல்லாவிட்டால் கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, பாரங்களோடு வந்த அந்த போதகர் அவர்களோடு கூட பேசி அவர்களை திடன் கொள்ள செய்தோட விசுவாசத்தை வர்த்திக்க செய்து அந்த தேவன் அவர்களை கைவிடாமல் இருக்கிற போதகர் செய்வார். எந்த ஒரு போதகரும் பாருங்கள், இந்த உலகத்தில் தானாக வந்ததில்லை. ஒரு போதகருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும். போதகரோடு நமக்கு நல்ல ஒரு எப்போதும் ஒரு தொடர்பு இருக்கணும்னா, எங்கள் சபையில் கொஞ்சம் பேர்ட்டு அதான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு விஷயம்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. போதகர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் இந்த ஊழியத்தை செய்கிறது பெரிய காரியம். ஹல்லேலூயா. இந்த போதகர் இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் மத்தியில் ஒரு நல்ல மேய்ப்பனாக வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த போதகர் இன்றைக்கு உங்களுக்கு எதையாவது சுட்டி காட்டலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சொல்லலாம். அந்த போதகர் உங்களை என்ன செய்யலாம், ஒரு நல்ல காரியத்திற்காக உங்களை ஆயத்தம் பண்ணலாம், அழைக்கலாம். அந்த போதகர் இன்றைக்கு உங்களோடு என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார். போதகர் வந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகணும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை இன்றைக்கு இங்கே முதலாவது நான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி பெத்தானியா கிராமத்தை பற்றி, மார்த்தாள் மரியாதை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் பெத்தானியா கிராமம், மார்த்தாள் மரியாள்னா எனக்கு ஒரு பெரிய அன்பை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த கிராமத்தில் மார்த்தாள் மரியாள் லாசர் குடும்பத்தை மட்டும்தான் நீங்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். நிறைய குடும்பங்கள் இருந்திருக்கலாம், நிறைய மக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே நமக்கு எப்படி ஆரம்பிக்கு அப்படின்னா, மார்த்தாள் மரியாள் இருந்த பெத்தானியா. பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையின் பேரில் அந்த ஊர் அறியப்படுகிறது என்றால் அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு எப்படி நேரம் கொடுத்துருப்பாங்க, ஆண்டவரை எப்படி அழைச்சிருப்பாங்க, அந்த போதகருக்கு எவ்வளவு கனம் செலுத்தியிருப்பாங்க, அந்த போதகருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. அதனால தான் இந்த எப்போ ஆண்டவர் போனாலும் பெத்தானியா கிராமத்தில் லாசர் வீட்டுக்கு, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகாமலே இருக்க மாட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசு அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது முதல்ல மார்த்தாள் தான் அழைக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாங்க. போதகர் அந்த வீட்டுக்கு வந்தால் ஏதாவது நடக்கும்னு நான் சொன்னேன்ல. ஹல்லேலூயா. அப்போது மார்த்தாள் கூப்பிடுறா, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. ஆனால் இயேசு போகிறாரு. ஆனால் மரியாள் என்ன செய்கிறா அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கா. மார்த்தாள் பற்பல வேலைகளை செஞ்சு கவலையோடு இருக்கான். அநேக கவலைகள், அநேக காரியங்கள் அவள் உள்ளத்தில் எழும்பிட்டே இருக்கு.
போதகர் வந்திருக்கிறார், ஏதாவது செய்யணும், ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யணும், ஓடிக்கிட்டு இருக்கா. மரியாள் அப்படி ஓடலை. மரியாள் என்ன செய்யலை? ஓடலை, உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கா. மரியாளுக்கு உள்ளத்தில் ரொம்ப பாரம், அதிக கஷ்டம். இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கு. மார்த்தாள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாள். ஆனால் இயேசுவை நேசிக்காத ஆள் இல்லை. ஆனால் அவளுக்கு என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை இல்லாட்டால் இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்யணும்னு மார்த்தாளுக்கு காரியங்கள் இருக்கு. ஆனால் மரியாள் அப்படி இல்லை. அவன் ஆவிக்குரிய, பரலோகத்துக்குரிய, தேவனுக்குரிய முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறாள். இந்த நபர் இப்போ இங்கே இல்லை, லாசர் இப்போ இங்கே இல்லை. என்னன்னா இந்த ஒரு குடும்பத்தில் 3 தன்மைகள் இருக்கு. ஒன்று மார்த்தாள், ஒன்று மரியாள், ஒன்று லாசர். உங்கள் குடும்பத்திலே அப்படி இருக்கலாம். ஒருவேளை 3 விதமான சுபாவம் உள்ள, 3 விதமான குணம் உள்ள, அல்லாவிட்டால் 3 காரியங்களை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களை உங்கள் குடும்பத்தில் கூட சிலர் இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே வந்த உடனே மரியாள் என்ன செய்தான்னா, ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆனால்தான் அந்த வீட்டில் அற்புதம் நடந்துச்சு. அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. போதகர் வரக்கூடிய இடத்துல நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இயேசு திரளான ஜனங்களோடு வந்து கொண்டிருந்தாலும் ஒரு குருடன் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் பார்த்தாரு, அவனை கூட்டிட்டு வாப்பா. அவனுக்கு ஆண்டவர் கண் பார்வையை கொடுத்துட்டார். ஆண்டவர் கண் பார்வையை கொடுத்துட்டார். போதகர் வர்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்க, அற்புதம் நடக்கும். அதனால்தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஊழியக்காரரோடு போதகர் இயேசு அங்கே இருக்கிறார். ஆமென். அங்கே போவார். அங்குள்ள சூழ்நிலைகள்லாம் அவருக்கு தெரியும். இப்போ இயேசு போதகர் இங்கே வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறீங்க? எத்தனை பேர் உண்மையாகவே இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு வந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போமா? பார்க்கணும். இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்கணும். இயேசு என்ன செய்வார் பார்க்கணும். இயேசு என்ன சொல்லுகிறார் நாம் கேட்கணும். இயேசு என்ன சொல்லுகிறார் அதை நாம் பின்பற்றணும். ஏனென்றால் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, போதகர் வந்திருக்கிற விஷயம். ஆமென். அல்லேலூயா. இந்த போதகரை பற்றி நாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் எங்கள் சபையில் கிறிஸ்மஸ் செய்தி மட்டும்தான் சொல்லுவேன். இந்த 2 மாதங்கள் எப்போவுமே அதுதான். இந்த 2 மாதம் இயேசு மனித அவதாரத்தை பற்றி, இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை பற்றி என்னால் பிரசங்கிக்காமல் இருக்கவே முடியாது. நமக்கெல்லாம் கிறிஸ்மஸ். ஆனால் இந்த இயேசுவை பற்றி இந்த நாட்களில் எனக்கு பிரசங்கிப்பது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால் இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத 1-2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 1:15 படித்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி சொல்கிறார் பாருங்க. அவர் தற்செயலாக இந்த உலகத்துக்கு வந்தவர் அல்ல. அவர் தான் என்னை அனுப்பியிருக்கிறார். அவர் தான் எனக்கு முன்னாலே இருக்கிறார். அவர் தான் எனக்கு முன் இருந்தவர். சரி, யோவான் 3:31 பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எங்கிருந்து வந்தவர்? அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர். அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். பரலோகத்துக்கு இதுவரைக்கும் ஒருத்தரும் ஏறினதும் இல்லை, இறங்கினதும் இல்லை. இந்த பரலோகத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்ட இயேசு உன்னதத்தினுடைய தன்மையோட பூமியிலிருந்து அல்ல, உன்னதத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு அவர் வந்தார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் உன்னதத்திலிருந்து வந்தார். எங்கிருந்து வந்தார்? உன்னதத்திலிருந்து வந்தார். அருமையானவர்களே, நாம் யாரு? நம்மை சந்திக்கணுமா? நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் எப்படி மாற வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட தன்மை உள்ள இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்காக உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆதாம் இந்த மண்ணுக்குரியவன். ஆமாம், ஆதாம் இந்த மண்ணின் சாயலை
நாம் ஆதாம்கிட்ட பெற்றிருக்கிறோம். ஆனால் உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறார். எங்கிருந்து வந்திருக்கிறார்? எதற்கு? வானவருடைய சாயலை நாம் அணிந்து அந்த ரூபமாக மாற்றப்படுவதற்கு, இயேசுவை போல அவரை போல நம்மை மாற்றுவதற்கு. அருமையானவர்களே, பாவிகளாக, இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களாக, இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக, இந்த உலகத்தில் அனாதைகளாக, இந்த உலகத்தில் யாருமே நம்மளை நேசிக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னதத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த போதகர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஒரு ஊழியர் கூட்டத்தில் நான் சமீப நாட்களில் இந்த மாதத்தில் இருந்தேன். அப்பொழுது ஒரு போதகர் கேட்டார். என்ன கேட்டார்னா, அதாவது இயேசுனுடைய படம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த இயேசுனுடைய படத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கையிலையோ அல்ல தோல்லையோ போட்டிருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது. அது இந்த ஆர்சி சர்ச்சுகள்லையும் மற்ற இடத்துலையும் வச்சுருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், அந்த ஆடுக்கு கால் ஏதோ ஒடிஞ்சிருக்கு, அதனால்தான் அந்த மேய்ப்பன் தன்னுடைய கையிலையோ தன்னுடைய தோல்லையோ வச்சிருக்கிறான். நான் நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன், நேரம் இல்லைனாலும் முடிக்க பேசுகிறேன். தோத்துறோம். அப்போது அந்த போதகர் நம்ம கரெக்டாக சொல்லிட்டாருன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அந்த ஆட்டில் ஒன்று என்ன செஞ்சிச்சு? ஆடு காணாமல் போகும்போது தான் போதகர் நமக்கு தேவை, சபை நமக்கு தேவை. ஆமென். அதனால்தான் அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே அவர் சந்தோஷப்பட்டு அந்த ஆட்டை அவர் என்ன செய்யலை, போயிடுச்சுன்னு காலை ஒடிக்கல. ஆனால் ஆடை ஏதோ ஒருத்தர் என்ன செஞ்சிட்டார், காலை ஒடிச்சிட்டார். ஆமென். ஆண்டவரை விட்டு ஒரு மனுஷன் போனா, கர்த்தரை விட்டு ஒரு ஆடு போனா, அதுக்கு ஏதாவது ஒரு சம்பவிச்சிடும். ஆனால் தான் நம்ம ஆண்டவரோடு என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவரை 3 இடத்துல பார்க்கலாம். ஆண்டவரை எத்தனை இடத்துல பார்க்கலாம்? 3 இடத்துல பார்க்கலாம். ஒன்று, வேதத்தை திறந்து ஆண்டவரை பார்க்கலாம். இன்னொன்று, சபை ஆராதனையில் ஆண்டவரை பார்க்கலாம். அதுதான் சபையில் ஆண்டவரை பார்க்கலாம். இன்னொன்று, உங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை பார்க்கலாம். இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் பேசுகிறேன். ஆண்டவரை பார்க்கலாம். அதனால போதகர் வந்திருக்கிறார். இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்கிறேன். யோவான் 3:12 என்ன சொல்கிறார் அப்படின்னா, போதகர் வந்திருக்கிறார், அவர் பரம காரியங்களை நமக்கு சொல்லுவார், பரலோகத்துக்குரிய காரியங்களை சொல்லுவார், பரலோகத்துக்குரிய விஷயங்களை நமக்கு போதிப்பார். நம்மெல்லாம் பூமி கிடைத்த காரியங்களில் நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த பூமிக்குரிய வாழ்வில் எவ்வளோ காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர், அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு பாருங்களேன், 3:12. அவர் பரம காரியங்களை நமக்கு அறிவிச்சுக்கிட்டே இருப்பார். மேலான காரியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். மேலான காரியங்களை தேடு என்று சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் போதகர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். ஆமென். ஆமாம். அந்த போதகர் எதை பற்றி இந்த பூமியில் பிரசங்கித்தார் தெரியுமா? மனம் திரும்புங்கள். என்ன? மனம் திரும்புங்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருந்துச்சு. என்ன, அந்த போதகரை பற்றி இன்னும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். பாருங்க, போதகர் வந்திருக்கிறார். மார்த்தாள், மரியாள், லாசரு அந்த கிராமத்தில் இருந்தாங்க. ஏற்கனவே அவர் வியாதியாக இருக்கும் பொழுது ஆள் அனுப்பி விட்டாங்க. எதுக்கு? போதகர் வரட்டும், லாசருவை பார்க்கட்டும், நம்ம சூழ்நிலைகளை பார்க்கட்டும். ஆனால் போதகர் வரல. ஆனால் போதகர் என்ன செய்யலை? வரல. ஏன் வரலன்னு நீங்களாம் கேட்கணும். போதகர் வரல. சரி, ஆனால் போதகர் வர்றார். எப்போ வர்றார்? 4 நாள் கழிச்சு வர்றார்.
நல்லா தெரிஞ்ச பிரசங்கம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஏன் வரல, நீங்கள் ஏன் வரல? உண்மையிலே நம்மகிட்ட தெய்வீக அன்பு இருந்தால் நம்ம ஒரு ஆளை வரலன்னா ஏன் வரல நம்ம தான் கேட்கணும். போதகர் கேட்கக்கூடாது, நம்ம தான் கேட்கணும். விசுவாசிகள் தான் கேட்கணும். நம்ம கேட்கணும், ஏன் வரல, உங்களை காணுமே, உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப நாளாயிட்டேன், உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு தெய்வீக அன்பு இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆளை பார்த்து விசாரிக்கணும். நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ஆனாலும் ஏன் வரல இப்படி கேட்கணும். ஆனால் இயேசு வர்றார், கிராமத்துக்கு வெளியே நிற்கிறார். இயேசு வர்றது யாருக்கு தெரிஞ்சிட்டுனா, மார்த்தாளுக்கு தெரிஞ்சிட்டு. மார்த்தாளுக்கு தெரிஞ்சிட்டு ஓடி போயிட்டா. ஏன்னா முதல்ல வீட்டுக்கு அழைச்சது யார் தான்? மார்த்தாள் தான். நீங்கள் எதுலேயும் முந்தி இருக்கணும். எதுலையும் என்ன செய்யணும்? முந்தி இருக்கணும். எல்லாத்துலேயும் ஆராதிக்கிறதுலையா, ஜெபத்தில், எல்லாத்துலேயும். மார்த்தாள் மாதிரி வேலை செய்யறதுலையா, உபசரிக்க, எல்லாத்துலேயும் நம்ம நல்லா என்ன செய்யணும்? முந்தி இருக்கணும். அவள் அப்படி தான். அந்த கிராமத்தில் யாருமே வீட்டுக்கு கூப்பிடாட்டிலும் அவள் வீட்டுக்கு கூப்பிட்டா. பார்த்தீங்களா? அவனால தான் அவள் பேரில் இந்த கிராமம் என்ன செய்யப்படுது? புகழுது, சொல்லப்படுது. 12:1 படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாசர் பேரில் இந்த பெத்தானியான்னு சொல்லும். இதுக்கெல்லாம் பெரிய அர்த்தங்கள் இருக்கு. நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம், நீங்கள் ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உங்கள் பேர் அங்கே சொல்லப்படும். உங்கள் பேர் நிச்சயமாக ஆண்டவர் அங்கே சொல்லிடுவார். ஆமாம். சமீபத்தில் ஒரு ஆர்சி கிறிஸ்தவர் இறந்து போனார். அவர் ரட்சிக்கப்படலை, ஒன்றும் செய்யலை, சர்ச்சுக்கு போகல. அவள் அப்பா ஆர்சி, இந்த குருக்கல்பட்டியை சேர்ந்தவங்க அங்கே இருந்தாங்க. அவர் பேர் ஆல்வின் பேர். இறக்கிறதுக்கு முந்தின நாள் நான் அவர்கிட்ட பேசுகிறேன், இப்படியாவது இவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்னு. ஆனால் அவர் மறுநாள் எதிர்பாராமல் நைட்டில் இறந்து போனார். அந்த வீட்டில் சொல்கிறாங்க, இந்த ஆளை கூப்பிடுங்க, அவர் அடக்கம் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே, இந்த கிராமத்தில் நாம் அற்பமாக ஒரு வேளை எண்ணப்பட்ட அந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ ஒரு காரியம் வரும்பொழுது நம்மளை அழைக்கிறாங்களே, தேடுறாங்களே, அதுவும் தேவைதானோ அப்படின்னு நினச்சேன். ஆமென். அந்த வீட்டில் 2 வார்த்தையும் சொன்னேன். 12:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, லாசருடைய பேரில் இந்த பெத்தானியா என்கிற கிராமம் சொல்லப்படுது பாருங்க. நீ எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க, எங்கெல்லாம் ஆண்டவருக்காக நடந்திருப்பீங்க, எங்கெல்லாம் ஆண்டவருக்காக போயிருப்பீங்க, எங்கெல்லாம் ஆண்டவருக்கு வேலை செஞ்சுருப்பீங்க, எங்கெல்லாம் ஆண்டவரை நீங்கள் பிரசாவப்படுத்தியிருப்பீங்க. இப்போ தாளையத்தில் கல்யாண மண்டபத்துக்கு எதிராக எபனேசர் தேவாலயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, இங்கே இறங்குறவங்க நேரம் என்ன செஞ்சுருவாங்க, திருமண மண்டபத்துக்கு வந்து, ஓ ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது முதல்ல மார்த்தாள் மரியாள் பேரில் பெத்தானியா இருந்தாலும் இப்போ லாசரு பேரில் பெத்தானியா வருது. அப்போது நம்முடைய பேரை கூட ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். நம்முடைய பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்முடைய பேர் அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். அதான் ரொம்ப முக்கியம். சரி, அங்கே வர்றார். அங்கே வந்தோடனே மாத்தாள் ஓடி வந்துட்டா. ஓடி வந்தோடனே அவர் சொல்கிறா, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால். அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? என்ன அற்புதமான விசுவாசம். நம்மளாம் நிறைய நேரங்களில் விசுவாசத்தை பற்றி பேசியிருப்போம், சில நேரங்களில் விசுவாசம் குறைவாக பேசியிருப்போம். விசுவாசம் ஒரு மாதிரி நம்ம என்ன செஞ்சுருப்போம், பேசியிருப்போம். ஆனால் அவன் அப்படி பேசலை. அவன் சொல்கிற, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். அதுவும் அற்புதமான வார்த்தை. ஆமாம், இயேசு இருந்தால் அங்கே எதையாயிலும் செய்வார். அதெல்லாம் நிறைய விஷயம். இயேசு இருந்தால் எல்லாம் செய்வார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்மளால் ஒரு சில காரியங்கள் தான் செய்ய முடியும். ஆனால் இயேசு எல்லாம் செய்ய முடியும். அவர் சொல்கிறார், ஆண்டவரே,
ஆண்டவரேன்னு வேதத்தில் கூப்பிட்ட ஆட்கள் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவரேன்னு கூப்பிடுற நிறைய ஆட்கள் வேதத்தில் இருக்காங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுறது ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். என்ன அப்போ சொல்ல, ஆண்டவரே நீர் இன்னும் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான். சரி, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது போதகர் வந்திருக்கிறாரு. நம்ம சகோதரியை போய் என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். இயேசு சொன்னாரா உன் சகோதரியை கூட்டுவான்னு சொன்னாரா? நம்ம தான் கூட்டிட்டு வரணும். மார்த்தாள் தான் கூட்டிட்டு வரணும். சபைக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரணும். யாரை பார்க்கறதுக்கு? போதகரை பார்க்கறதுக்கு, இயேசுவை பார்க்கறதுக்கு. இந்த போதகரையும் பார்க்கணும், சபை போதகரை. ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அவன் என்ன செய்கிறா? போதகர் வந்திருக்கிறார். அவளுக்கு நிறைய துக்கம் இருந்திருக்கலாம், அவளுக்கு நிறைய கஷ்டம் இருந்திருக்கலாம், அவளுக்கு நிறைய வேதனைகள் இருந்திருக்கலாம், அவளுக்கு நிறைய வருத்தங்கள் இருந்திருக்கலாம், அவளுக்கு நிறைய கண்ணீர் இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாமா? இருந்திருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறா? போதகர் வந்துட்டாரு, நம்ம சகோதரியை போய் என்ன செய்யணும்? கூப்பிடணும். அப்போ சொல்ற, போதகர் வந்திருக்கிறார், உன்னை உன்னை அழைக்கிறார். போதகர் வந்திருக்கிறார். மார்த்தாள் வீட்டில் நிறைய பேர் வந்து அவளுக்கு ஆறுதல், மரியாளுடைய வீட்டில் வந்து அநேக பேர் ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. ஐயோ அந்த சகோதரன் இறந்து போனானே, ஆண்டவர் இயேசு அந்த அருமையான குடும்பத்தை நேசித்தாரு. ஆனால் நம்ம போய் என்ன செய்வோம்? ஒரு ஆறுதல் சொல்லுவோம். நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நீ ரொம்ப அழாதீங்கன்னு சொல்லுவோம். நீ வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவோன்னு வந்திருக்காங்க. அப்படி வந்த பொழுது நிறைய யூதர்கள் அங்கே வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்கும் பொழுது மரியாள் ரொம்ப அழுதுட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் அந்த மரியாளை அங்கே என்ன செய்கிறாரு? கூப்பிடுறார். சரி, இப்போ நம்முடைய தனிமையில், நம்முடைய கஷ்டத்தில், அதாவது நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய தனிமையை, நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் உண்டானால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அவர் தான். இந்த அருமையான சௌகரியமாரில் ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க, கஷ்டத்தில், தனிமையில், பெரிய பெரிய நிலைமையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம யாராவது புரிஞ்சுக்கிடுவாங்களா? இந்த உலகத்தில் நம்ம தனிமையாக இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் போது, பாடுகள் இருக்கும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, இழப்புகள் இருக்கும் பொழுது, இன்னும் பல சூழ்நிலை இருக்கும் பொழுது யாராவது நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்களா? யாராவது புரிஞ்சுக்கிடுவாங்களா? இந்த மரியாள் எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தாயா? எவ்வளோ தூரம் இந்த மரியாளும் மார்த்தாளும் ஆண்டவருக்காக ஓடினாங்க ஐயா. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்குயா. பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? பேசியிருப்பாங்க. ஆனால் அது முக்கியமல்ல. ஒருவேளை தேவன் இவங்களை கை விட்டுட்டாரோ, இவங்களை மறந்துட்டாரோ, ஒருவேளை அழைப்புக்கு அவருக்கு ஆள் அனுப்பி ஒருவேளை அவர் அதை சரியாக கவனிக்காமல் போயிட்டாரோ, இல்லாவிட்டால் என்ன ஆச்சு? இந்த குடும்பத்தை ஆண்டவர் மறந்துட்டாரா? அப்படி இல்லை. ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்து உதவி செய்வார். சரியான நேரத்தில் நமக்கு ஆறுதல் சொல்லுவார். சரியான நேரத்தில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். ஒரு தேவையான நேரத்தில் கர்த்தர் நமக்கு தாமதமானாலும் கர்த்தர் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்வார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட நாம் நினைக்கலாம், நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்கலையோ, இப்பொழுது எனக்கு உதவி செய்யலையோ நம்ம நினைக்கும் பொழுது, அவர் தாமதமானாலும் தாமதமானாலும் அவர் வந்து சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்வார். சரியான நேரத்தில் நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவார். சரியான நேரத்தில் வருவார். அந்த போதகர் வருகை எப்படி இருக்குன்னு சொன்னால், சரியான நேரத்தில் வருவார்.
அப்படி ஒரு நேரத்தில் அவர் வருவார். நீங்கள் நினைப்பீங்க, இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க முடியும், இந்த கடனை நான் எப்படி மீட்க முடியும், இந்த குடும்பத்தில் உள்ள ஆட்களை நான் எப்படி சமாளித்து போக முடியும், இந்த நிலைமையில் நான் என்ன செய்வேன். தடுமாறிட்டு இருந்தாலும், ஒருவேளை உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நம்முடைய போதகருக்கு தெரியும். என்ன தெரியும்? வாங்க அங்கே போவோம். பெத்தானியாவுக்கு நம்முடைய சீசர்கிட்ட சொல்கிறாரு, போவோம். எதுக்கு போவோம்? அதுக்கு சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படுறதுக்காகத்தான் நான் போகாமல் இருக்கேன். அவர் சொல்கிறார், சீசர் இடத்துல உங்களுக்கு விசுவாசம் வரணும், அதுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன், இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சில நேரத்தில் போதகர் வந்து அவர் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய காரியங்களையும் அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய தெய்வம் அவர். அப்படி பார்த்து வருவார். நம்ம நினைப்போம் சில நேரங்களில், இயேசுவே அப்படின்னு நம்ம எவ்வளவோ கூப்பிட்டோமே, எவ்வளவோ ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சோமே, அப்பெல்லாம் வரலையா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவருக்கு தெரியும் எப்போ போக வேண்டும், எப்போ வர வேண்டும், எப்போ சந்திக்க வேண்டும், எப்போ உதவி செய்ய வேண்டும், எப்போ வந்து அந்த பிள்ளைகளை கையை பிடிச்சி தூக்கி விட வேண்டும், எப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டும், எப்போ அவர்களை சந்திக்க வேண்டும். அந்த போதகருக்கு நல்லா தெரியும். போதகருக்கு நல்லா தெரியும். ஆனால்தான் போதகர் அப்படி அந்த சரியான நேரத்தில் வருவார். சரியான நேரத்தில் வருவார், வந்து நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின்? அந்த வரியை பாடும்போது ஒரு தேவ பிரசன்னம், போதகர் ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற நம்முடைய இருதயத்தில் பதியணும். ஆமென். 100 ட்ரிப் இந்த பாட்டை நான் கேட்டாலும் சலிக்காது. ஏன்னா இந்த வார்த்தை அப்படிப்பட்டது. அவர் எப்படி வராராம்? மகிமையோடு வராராம். போதகர் வரும்போது மகிமையோடு வருவாராம். போதகர் வரும்போது அற்புதத்தோடு வருவாராம். போதகர் வரும்பொழுது நாற்றமெல்லாம் மாற்றிடுவாராம். போதகர் வரும்பொழுது மரித்த நிலைமையெல்லாம் உயிர்த்தெழச் செய்வாராம். போதகருடைய சத்தத்தை கேட்டால் மரிச்சவன் கூட உயிரோடு வந்துடுவான். ஏனென்றால் போதகர் சும்மா வர மாட்டார். அவர் அற்புதத்தோடு வருவார், அவர் அதிசயத்தோடு வருவார், அவருடைய வல்லமையோடு வருவார். அவர் வரும்போதே ஒரு மகிமை இருக்கும், அவர் பேச்சிலே ஒரு தொனி இருக்கும், அவருடைய அன்பில் ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த உலகத்தார் கூறுற அன்பெல்லாம் இயேசுனுடைய அன்பு அப்படி இருக்கும். அதுதான் போதகருடைய அர்த்தம். போதகர் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. போதகர் வந்தார். இப்போ நம்ம பாருங்க, போதகர் எப்படிலாம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார் நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, போதகர் வார்த்தையாக வந்திருக்கிறார். போதகர் எப்படி வந்திருக்கிறார்? உங்களை மத்தியில் வார்த்தையாக வந்திருக்கிறார். போதகர் வார்த்தையாகவும் வருவார். எல்லாரும் கேட்பாங்க, இயேசு தேவன் மனுஷனாக வர முடியுமா? ஐயா, உங்கள்கிட்டலாம் கேட்டிருக்காங்களா? என்கிட்டலாம் கேட்டிருக்காங்க. இயேசு மனுஷனாக வர முடியுமா? இயேசு மரியாள் வயிற்றில் வர முடியுமா? இயேசு அப்படிலாம் இந்த பூமிக்கு வர முடியுமா? எத்தனையோ அவதாரங்கள் அந்த உலகத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய அவதாரம் முன்குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு சரியான நேரத்தில் சரியான காரியத்தோடு இயேசு ஒரு திட்டத்தோடு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை இப்படி இருந்தது, இப்படிலாம் படிக்கிறோம். வார்த்தை மாம்சமாச்சுன்னு படிக்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ள பரிபூரணத்தை கொண்டு வந்தது என்று படிக்கிறோம். இது வார்த்தையாக போதகர்
வெளிப்படுகிறார். போதகர் எப்படி வெளிப்படுகிறார்? வார்த்தையாக வெளிப்படுகிறார். நீங்க வார்த்தையை என்றைக்கு சரியா கவனிக்குமோ அங்கதான் நமக்கு அற்புதம் நடக்கும், அங்கதான் நமக்கு வல்லமை உண்டாகும். யோவான் ஸ்நானகனே சொல்றார், எனக்கு பின்னால ஒருத்தர் வர்றார், நான் அவருடைய செருப்பினுடைய வார அவிழ்க்க கூட நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் எனக்கு பின்னால வர்றவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாராம். யோவான் ஸ்நானகனே பெரிய போதகர். அவர் சொல்றாரு, எனக்கு பின்னால ஒருத்தர் வர்றாரு, அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஞானஸ்நானம் கொடுக்க போறாரு. என்ன கொடுக்க போறாரு? ஞானஸ்நானம் கொடுக்க போறார். நிறைய மக்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டா சில காரியங்களை செய்ய முடியாதுன்னு நினைப்பாங்க. எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் வந்திருக்காங்க நிறைய மக்கள், எதுக்காக ஒன்றுக்கு வந்திருப்பாங்க, வியாதிக்கோ சோகத்துக்கோ போராட்டத்துக்கோ இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்துக்கோ வந்திருப்பாங்க. ஆனால் வருவாங்க, நான் அவங்கள வெறுக்க மாட்டேன், வருவாங்க. அவங்கள மறுபடியும் டிசம்பரில் கூட்டத்தை வைப்பேன். ஆனால் எந்த நோக்கத்தோடு வந்திருப்பாங்கன்னு அநேக நேரங்களில் நாம் சிந்திக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் வார்த்தையாக வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? வார்த்தையாக வந்திருக்கிறார். சரி, யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பாருங்க. போதகர் எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னா, போதகர் அந்த அற்புதத்தோடு வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? அற்புதம். அங்கே என்ன நடந்துச்சு கல்யாண வீட்டில் நமக்கு தெரியும், அதில் விவரிக்க வேண்டாம். அங்கே போதகர் எப்படி வந்திருக்கிறார்னா, தண்ணீரை அதான் போதகர், இயேசு போதகர். அப்போ மரியாள் கூட சொல்லி பார்த்தா, ஆண்டவரே இப்படிலாம் இருக்கு, சரி பேசாம அமைதியா, ஆண்டவர் என்ன தெரியும் வேலை வரலன்னாரு. ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு, அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வராமல், அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வராமல், அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு கானா ஊரில் அந்த ஊர் முழுவதும் ஜனங்கள் இயேசுவை பற்றி அறிவதற்கு, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு போதகர் அங்கே வந்தார். அவர் அழைக்கப்பட்டிருந்தார், சீசர்கள் வந்திருந்தாங்க, அப்படியே தாயார் வந்திருந்தாங்க, கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கேயும் அதுதான், கல்யாணம் நடந்தால் நிறைய மக்கள் வருவாங்க. சபைக்கு போகிறத விட கல்யாணத்துக்கு நிறைய மக்கள் போவாங்க. ஒரு ஆராதனையை விட்டுட்டு கல்யாணத்துக்கு கூட போகிற ஆட்கள் இருப்பாங்க. என்ன அப்படிலாம் இருப்பாங்க, பெரிய கூட்டம். ஆனா அங்க ஒரு முக்கியமான போதகர் இருக்கிறார். அங்க ஒரு முக்கியமான, ஒருவேளை அந்த போதகரை முதல்ல யாரும் கவனிக்காம இருந்திருக்கலாம். முதல்ல யாரும் மக்களாக அவர் இருந்திருப்பார். சில வேளை நான் எங்கேயாவது சர்ச்சுக்கு போனால் இந்த ஊழியர் என்னை முன்னால் கூடுவாங்க, நான் சொல்லுவேன் பின்னால் இருந்து செய்தியை கேட்பேன். பின்னால் இருந்து கேட்கறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்படி சுபாவம் எனக்கும் உண்டு. அப்போ அந்த கூட்டத்தில் போதகர் வந்திருக்கிறாரு. நிறையா மக்கள் போதகரை பற்றி தெரியாமலே இருந்திருப்பாங்க. ஆனால் போதகரை பற்றி இப்போ தெரிய வந்துடும். என்ன தெரிய வந்துடும்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிடுவார். அப்போதான் தெரியும், இவ்வளோ பெரிய போதகரா, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற போதகரா அப்படின்னு அந்த கானா ஊர் மட்டுமல்ல, எல்லா மக்களும் அறிஞ்சிருப்பாங்க. ஆஹா, இயேசுவாகிய போதகர் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு பெரிய போதகர் ஒரு போதகரை சந்திக்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதகர் வந்த நோக்கத்தை நிக்கதேமுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நிக்கதேமு சொல்கிறார், போதகரே படிங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டில் படிங்க பார்ப்போம். இருந்தான் எப்படிப்பட்ட போதகராக இருக்கிறார் இவர்? தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறார். அல்லன்னா இப்படிப்பட்ட காரியங்களை யாரும் செய்ய முடியாது. இவர் பெரிய போதகர். இவர் யாரு? பெரிய போதகர். அப்போ இவர் இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் போதும், நானே சொல்றேன், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போ போதகர் நம்முடைய மத்தியில் வந்தால் என்ன சொல்லுவார்? நீங்கள் மறுபடியும் பிறக்கணும், மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும்.
சரி சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்தே சபைக்கு போனா ஐயா இதையே தான் ஏன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதைத்தான் சொல்லதுக்கு போதகர் இருக்கும். மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, அபிஷேகம் பெறுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். போதகர் என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்கள்? என்ன வேலைங்களுக்கு போதகர் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்கள் மனம் திரும்பணும், சபைக்கு வரணும், ஞானஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணும், இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லாம் சொல்லுவாங்க சில இடத்துல, பெந்தேகோஸ்தே சபையா அங்கே போனால் மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், இதைத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், நாங்கள் அதுதான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுதானே தேவை மனுஷனுக்கு. இந்த மூல உபதேசங்கள் அதுதானே முக்கியம், அடிப்படையே அதுதானே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே அதுதானே, நமக்கு அதுதானே தேவை. இன்றைக்கி வேற எல்லாம் தான் நமக்கு கிடைக்குமே, ஆனால் இதுதானே நமக்கு கிடைக்கணும். அப்போது போதகர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் பறக்கணும், அப்படின்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன். அப்போ நிற்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு விளக்கம் கேட்டால் இயேசு விளக்கத்தை சொல்லிட்டார். போதும். 4ஆம் அதிகாரத்து வருவோம். 4ஆம் அதிகாரம் போதகர் எப்படி வர்றார்? 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீகிட்ட வர்றாரு. எங்கே வர்றாரு? சமாரியா ஸ்திரீகிட்ட வர்றாரு. சமாரியா ஸ்திரீகிட்ட வந்தோடனே போதகர் சமாரியா ஸ்திரீயை சந்திக்கணும்னே வர்றார். சீசரெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதில் மத்தியான வேலை. ஆண்டவருக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆண்டவர் எப்படி ஆயிலும் இந்த யாரை சந்திக்கணும்? சமாரியா ஸ்திரீயை சந்திச்சிடணும். பாருங்க, எங்கே போனாலும் போதகர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு யாரையாவது ஒரு ஆத்மாவை நமக்கு என்ன செய்யணும்? சந்திக்கணும், யாரையோ ஒருத்தர் சந்திக்கணும். இதுதான் போதகருடைய விருப்பம். ஊழியக்காரருடைய விருப்பமும் அதுதான். நாங்கள் யாரையாவது சந்திக்கணும். நாங்கள் யாரையாவது சந்திக்காமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் இயேசு சமாரியா ஸ்திரீயை சந்திக்கிறார். சமாரியா ஸ்திரீயை சந்தித்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று மட்டும் நம்ம படிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீட்ட உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான் அந்த மேசியா அப்படின்னு சொல்கிறார். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நான் தான் அந்த மேசியா. எப்படி வெளிப்படுறாரு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வெளிப்படுறாரு பாருங்க. உங்களுக்கு எப்படி வெளிப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியல. வெளிப்படுவார், இன்னும் வெளிப்பட போகிறார். என்ன உங்களுக்கு எப்படி வெளிப்படுவார்னு தெரியல, வெளிப்படுவார். எனக்கு எப்படி வெளிப்பட்டார்னு சொன்னால் பெரிய அனுபவம், அதையும் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு எப்படி வெளிப்பட போகிறார்? சமாரியா ஸ்திரீக்கு போதகர் எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. முதல்ல தீர்க்கதரிசின்னு காண்றேன்னா, ஏன்னா அவர் அந்த போதகர் தீர்க்க தரிசனமாக சில விஷயங்களை சொல்கிறார். ஆனால் தொழுகையை பற்றி பேசுகிறார். நீங்கள் இந்த மலையில் மட்டுமல்ல, நீங்கள் எங்கே என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். ஆனால் குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் அந்த மேசியா அப்படின்றார். என்னை நம்பு அப்படின்றார். என்னைய நம்பு, வேற ஒன்றுமே சொல்லலை. அவர் தலையில் கை வச்சு ஜெபிக்கலை, வேற ஒன்றும் செய்யலை, வேற எந்த காரியமும் சொல்லலை. சில விஷயங்களை சொன்னார். ஆனால் என்ன நம்பு, என்ன அந்த வார்த்தை அங்கே இருக்கும், என்னை நம்பு அப்படின்ட்டார். 3 குறிப்புகள் உங்களுக்கு சொல்லணும், சீக்கிரமாக சொல்லிடுறேன். அல்லேலூயா, தோத்திரம். சரி, 5ஆம் அதிகாரத்தில் போதகர் எப்படி வர்றார் அப்படின்னா, அங்கே என்ன மண்டபம் இருக்கு, என்ன குளம் இருக்கு? பெதஸ்தா குளம். போதகர் அங்கே வரணுமா? தேவதூதர்கள் தானே அங்கே வருவாங்க இல்லையா? பெதஸ்தா குளத்தை கலக்கிறதுக்கு யார் வருவா? தேவதூதர்கள் தான் வருவாங்க. ஆனால் போதகர் அங்கே வரணுமா? வர வேண்டிய அவசியம் இருந்துச்சு. என்ன ஏன் வராரு? 38 வருஷமாக ஒருத்தன் படுத்து கிடக்கான். இயேசு கூட அத்தனை வயசு ஆகலை, ஆனால் அவருக்கு அவ்வளோ வயசு ஆயிற்று. நீண்ட நாளாக படுத்து கிடக்கான். சுகமாக விரும்புகிறையா? என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையா? சரி, அவன் படுக்கை எடுத்துக்கண்டு போதகர் வருகிறாரு. 38 ஆண்டு காலம் யாரும் கவனிக்காம, எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாரும் வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷன் அங்கே படுத்து கிடக்கிறான். ஆனால் இயேசு அங்கே வந்தார். இயேசு அங்கே, யாரும் போகாத இடத்துக்கு இயேசு போவார், யாரும் செய்யாத காரியத்தை இயேசு செய்வார், யாரும் சந்திக்காத நபரை இயேசு சந்திப்பார்.
இதுதான் நம்முடைய போதகருடைய விசேஷித்த காரியம். ஒரு சகைவை சந்திக்கணுமா, அது தெரியும் எப்படி சந்திக்கணும்னு. என்ன ஆண்டவர் பாருங்க, யாரும் சந்திக்காத ஒரு நபரை, உங்களை இதுவரைக்கும் நீங்க சந்திக்காத ஒரு நபர், அவர் இயேசுவை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய சந்திப்புக்கு பிற்பாடு உங்க வாழ்க்கையே மாறி இருக்கும், நிச்சயமா மாறி இருக்கும். அப்படி மாறலைன்னா இன்றைக்கு மாற்ற வந்திருக்கிறார்னு அர்த்தம். அப்படி நடக்கலைன்னா இன்றைக்கு நடத்தி செல்ல வந்திருக்கிறார்னு அர்த்தம். அப்படி அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா இன்றைக்கு ஆண்டவர்கள் வியாதியிலிருந்து சுகமாக்க வந்திருக்கிறார்னு அர்த்தம். போதகர் வந்திருக்கிறார், சும்மா இல்லை. அவருக்கு தெரியும் யாரை சந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட நேரத்தில் சந்திக்க வேண்டும். எல்லாராலும் வெறுக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிற ஒரு நபரை சந்திக்கணும்னா அது இயேசுவால மட்டும்தான் முடியும். அவருக்கு தெரியும். ஒரு பேதுரு அங்கே கடல் ஓரத்தில் மீன் பிடிக்க போய் ஒன்றும் கிடைக்காம இருக்கான். போதகர் வர்றாரு, ஏப்பா உன் படகை கொஞ்சம் தா, உன் படகை கொஞ்சம் தா. சரி ஆண்டவரே போங்க, கொஞ்சம் தள்ளு. சரி தள்ளுதான். அப்போ பிரசங்கிக்கிறார் திரளான ஆட்களுக்கு. இவனும் கேட்டுட்டு இருக்கான், பேதும் கேட்டுட்டு இருக்கான். சும்மா விடுவார போதவர் வந்துட்டு? படகை வேற கொடுத்துருக்கானே, சும்மா போயிடுவார? சும்மா விட்டுருவார? விடமாட்டாரு. போய் வலையை போடுன்னு சொல்லி, வலை பக்கத்தில் வலையை போடுன்னு சொல்லி திரளான மீன்களை பிடிச்ச சந்தோஷத்தில் அவன் எவ்வளவு, நான் பாவியான மனுஷங்கிறான். நான் யார் பண்ண, எப்படிப்பட்ட மனுஷன்? பாவியான மனுஷன். போதகர் ஒரு ஆளை உணர்த்த முடியும், நம்ம உணர்த்த முடியாது. சபையில் பிரசங்கம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆவி ஆத்துமாவை உணர்த்ததுக்கு தான். சபையில் பிரசங்கம் எதுக்கு? உணர்வடையதுக்கு தான். நம்ம அவ்வப்போது உணர்வடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஆவியில் பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ஆவியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேதுரு நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தான். கேட்டுக்கிட்டே இருந்த உடனே ஆண்டவர் சும்மா, பேதுரு உன் படவை கொடுத்துட்டே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார? இல்லை, சொல்ல மாட்டார். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்தோன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு நம்ம என்னென்ன பணிவிடை செய்கிறோம், என்னென்ன காரியம் செய்கிறோம், ஆண்டவரை எப்படிலாம் உயர்த்துறோம், ஆண்டவருக்கு என்ன உதவியெல்லாம் செய்கிறோம். போதகருக்கு உதவி தேவையா? தேவை. போதகருக்கு உதவி தேவையா? தேவை. அருமையானவர்களே, உங்கள் போதகருக்கும் நீங்கள் உதவியாக இருக்கணும். பேதுரு அந்த போதகருக்கு உதவியாக இருந்தான். எதுக்கு? பிரசங்கம் பண்ணதுக்கு. அவன் எப்படி இருந்தான்? உதவியாக இருந்தான். அப்போ ஆண்டவர் அவனை சும்மா அனுப்பலை. ஆண்டவர் அவனை சும்மா அனுப்பலை. படகு நிறைஞ்சிட்டு, படகு நிறைஞ்சிட்டு. ஐயா யோவானில் சொல்கிறாரு, பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம். உங்களை நிறைக்காம போதகர் போக மாட்டார், உங்களை நிறைச்சிருவார். இந்த உபவாச நாட்களில், இந்த உபவாச நாட்கள் முடியறதுக்கு முன்னால் உங்களை அபிஷேகத்தால், வல்லமையால், அக்கினியால் கர்த்தர் நிரப்பிடுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பேய், பிசாசு, செய்வன, பிள்ளை, சூனியம், கட்டுகள், பொல்லாத மந்திரவாத கட்டுகள், எல்லா பிசாசின் கிரியைகள், தரித்திரங்கள் எல்லாம் ஓட செஞ்சிருவார். போதகர் சும்மா இல்லை, என்ன அவர் நிறைச்சிருவார். சபையை நிரப்பாரு, உங்களை நிறைச்சிருவாரு. உங்க ஆத்துமா வெறுமையா இருக்காது, நீங்க வெறுமையா இருக்க மாட்டீங்க. அந்த போதகர் வந்தா உங்களை நிறைவாக்கி அனுப்புவாரு. இதுவரைக்கும் இருந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. உங்கள்ட்ட இருக்கிற பொறாமை, என்கிட்ட இருக்கக்கூடிய பொறாமை, என்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத சுபாவம், என்கிட்ட இருக்கக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள், இதெல்லாம் மாற்றிடுவார் நம்ம போதகர். ஆமென். இந்த உலகத்தால் மாற்ற முடியாது, சட்டங்களால் மாற்ற முடியாது, வேறு மனுஷனால் மாற்ற முடியாது, எத்தனை புஸ்தகங்களை படித்தாலும் மாற்ற முடியாது, எத்தனை ஞானத்தை பெற்றாலும் மாற்ற முடியாது. ஆனால் போதகர் நினச்சா உங்களை என்னையும் ஒரு சூப்பரான ஆளாக மாற்றிடுவார். பேதுருவை அப்படி மாற்றிட்டாரு, உங்களை எப்படி மாற்றுவார், என்ன எப்படி மாற்றுவார். அருமையானவர்களே, பேதுருட்ட சில குணங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டு விடும்படி ஆண்டவர் மாற்றினார். நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம், சில குணங்கள் நம்மள்ட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த குணங்களெல்லாம் மாற்றிடுவார். அந்த குணங்களை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. இப்போ போதகர் வந்தால் என்ன செஞ்சிடுவார்? படகு நிறைஞ்சிரும், சபையை நிரப்புவார்,
ஊழியத்தை நிரப்புவார். உன் குடும்ப வாழ்க்கையில் தேவையை சந்திச்சு உன்னை நிறைவாக்குவார். உன் தரித்திரத்தெல்லாம் மாற்றுவார். உன் கடனெல்லாம் மாற்றுவார். இதுவரைக்கும் உன்னால் செய்யக்கூடாத விஷயத்தை உன் மூலமாக செய்வதற்கு ஆண்டவர் போதகர் வந்து உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் நான் சாதாரண ஆள். ஐயா, எங்கள் கிராமத்தில் நான் ஒரு சாதாரணமான ஆள், ஒன்றுமே இல்லாத ஆள். ஆண்டவர் நினைச்சா நம்மளை மேலே தூக்கிடுவார், செஞ்சிருவார். நம்பணும், நம்பிட்டே இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்ல மறந்த விஷயம் இருக்கு. மார்த்தாளுடைய விசுவாசம் அப்படி இருந்துச்சு, மரியாளுடைய விசுவாசம் இருந்துச்சு. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால். அப்போ நேற்றைய விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சு? மார்த்தாள்கிட்ட இருந்துச்சு. இன்றைய விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சு? மரியாள்கிட்ட இருந்துச்சு. நேற்றைய விசுவாசம் மரியாள்கிட்ட இருந்துச்சு, நாளைய விசுவாசம் மார்த்தாள்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா ஒரு சகோதரன் உயிரோடு இருந்திருப்பான்னு சொன்னோன்னே என்ன சொன்னா? ஆண்டவரே, கடைசி நாளில் உயிரோடு இருக்கும்போது என் சகோதரனும் வருவான்னு சொன்னேன். அப்போ நாளைய விசுவாசம், நேற்றைய விசுவாசம். நீ இங்கே இருந்திருந்தாலும் என் சகோதரன். இயேசு சொன்னார், இன்றைய விசுவாசத்தை பற்றி சொன்னார். இந்த விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நமக்கு நேற்றைய விசுவாசம் வேணுமா? நாளைய விசுவாசம் வேணுமா? இன்றைய விசுவாசம் வேணுமா? போதகர் வந்தால் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன தேவை? இன்றைக்கு உரிய விசுவாசம் வேணும், இப்போ உள்ள விசுவாசம் வேணும். இப்போ நீ விசுவாசிக்கணும். இப்போ நீ விசுவாசிச்சா தான் உனக்கு நடக்கும். நீ நினைக்கலாம் ஒரு 10 நாள் கழித்து நான் ஆண்டவரை விசுவாசித்து கேட்பேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ இந்த நாளில் ஆண்டவர் இன்றைக்கு, ஏன்னா எல்லாம் ஆண்டவர் சொல்வார், எல்லாமே இன்றைக்கு அப்படின்னு சொல்லுவார். நாளைக்குன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். உமக்கு சித்தமானால் என்ன சுகமாக்க முடியும்னு சொன்னான். சித்தம் உண்டு, அவ்வளோதான். நாளைக்குன்னு இல்லை. ஆண்டவர் எந்த காரியத்தையும் நாளைக்குன்னு சொல்ல மாட்டார், இன்றைக்குன்னு சொல்லுவார். ஆனால் அந்த சகவி பார்த்தாரு, இன்றைக்கே உன் வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு, அவ்வளோதான். அதனால் உன் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், உன் வீட்டில் உன்னோட சமாதானமாக இல்லாதவங்க இருக்கலாம், உன் வீட்டில் உன் சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், உன் வீட்டில் உனக்கு இன்னும் சில போராட்டங்கள் இருக்கலாம், உன் வீட்டில் இன்னும் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், உன் வீட்டில் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசி, இன்றைக்கும் உன் வீட்டுக்கு என்ன வரும்? அற்புதம் வரும். இன்றைக்கும் உன் வீட்டுக்கு ஏதாவது நடக்கும், இன்றைக்கும் உன் குடும்பத்தில் ஏதாவது நடக்கும், இன்றைக்கும் உன் பிள்ளை வீட்டில் ஏதாவது நடக்கும், இன்றைக்கும் உன் பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அற்புதம் நடக்கும். அவர் சொல்லுவார், இன்றைக்கு உன்னை சுகமாக்குவேன், இன்றைக்கு உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் நம்ம ஆண்டவருடைய நேரத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கேன், சீக்கிரமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3 குறிப்பை டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன், விவரிக்காமல் சொல்லி முடிச்சிடுறேன். போதகர் வந்தால் என்னெல்லாம் செய்வார்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நாம் என்னெல்லாம் செய்யணும்? போதகர் வந்தால் சுருக்கமாக முடிச்சிருவேன், சீக்கிரமாக முடிச்சிருவேன். மத்தேயு 17:5 படிப்போம். போதும் போதும். போதகர் வந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா செவி கொடுக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் செவி கொடுக்காம இருக்கோமா? அப்படி நான் குறைச்சி சொல்லலை. ஆண்டவர் வார்த்தையை கேட்க விடாதபடி பல நேரங்களில் நமக்கு தடைகள் வரலாம், சரியாக நம்ம செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். செவி கொடுக்கணும். என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். 1 பேதுரு 1:17-18 இயேசு ஒரு நாள் இந்த ஒலிவ மலையை கூட்டு போய் எல்லாவற்றாரும் ஒரு மலை மேலே ஏறி பேதுரு யாக்கோபு யோவானோடு கூட ஜெபம் பண்ணி அங்கே மர்வமான ஒரு காட்சியை கொடுத்து அங்கே மோசே எலியாவோடு பேசுகிற சம்பாஷணையை அவங்கெல்லாம் கேட்டாங்க. அது பேதுரு ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பருவத்தில் இருந்தோம், மலையில் இருந்தோம், அப்படி ஒரு சத்தத்தை கேட்டோம், அந்த சத்தம் எங்களுக்குள்ளே என்ன செஞ்சிச்சின்னு விவரித்து 1 பேதுரு 1:17 2 பேதுரு 1:17-18 சொல்லுவார். நீங்கள் படித்து பார்த்துக்கிடுங்க, இப்போ படிக்க வேண்டாம். அங்கே பேதுரு ரொம்ப விளக்கமாக சொல்லுவார்.
செவி கொடுக்கணும். என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செவி கொடுக்கறது மட்டுமில்ல, மறு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்? கர்த்தர் என்னோடு பேசினார். நான் என்ன சாட்சியை கேட்க விரும்புவோம்னா, போன வாரம் இந்த சர்ச்சுக்கு வந்தேன், இந்த ஐயா பேசுனாங்க, உண்மையிலே கர்த்தர் என்னோடு பேசினார். உண்மையிலே கர்த்தர் என்னோடு என்ன சொல்லலை, உங்கள் போதகரை சொல்கிறேன், இந்த சபைக்கு வந்தேன். அப்படிப்பட்ட சாட்சியை முதலாவது கேட்கணும். அதுதான் உண்மையான சாட்சி, நல்ல சாட்சி. மற்ற சாட்சி வேணும். ஆனால் நான் வந்தேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தேன், போதகர் பேசினார், கர்த்தருடைய ஆவியானவர் போதகர் மூலமாக என்னோடு பேசினார், எனக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் நல்லா இருக்கேன். அந்த ஒரு சாட்சி சபையில் எழும்பணும். ஒவ்வொருத்தரும் சொல்லணும், போன வாரம் இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு, இந்த வார்த்தை எனக்கு தான். நம்ம நினைப்போம் அந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு. எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. அதை செவி கொடுக்கணும். இந்த செவி கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல, வெளிப்படுத்தல் 3:20 சொல்றாரு, ஆண்டவர் தட்டிட்டு இருக்காரா கதவை. ஆனால் கதவை திறந்தா பிரவேசிப்பேன். போதகர் வரணும்னா கதவை திறக்கணும். எந்த கதவை? கேட்டு கதவை இல்லை, அதிகமாக வாசலை திறக்கணும். திறக்கணும், அடைச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது, திறக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார்? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன், வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசுமாப்பா, என்னோடு பேசும் ஆண்டவரே. அப்படி வர்றவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுவார். அப்படி வர்றவங்கள்ட்ட பேசுவார். சரி, இன்னைக்கு போதகர் வரட்டும், நம்மளை கேள்வி கேட்பார், இல்லைன்னா எங்கே போய் கேட்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை சொல். அப்படி சமாளிக்காமல், ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசுமையா, என் போதகரோடு என்னோடு பேசுமையா பேசிடுவார். அதான் செவி கொடுக்கறதுக்கு அர்த்தம். உன்னத பாட்டு புத்தகத்தில் தான் உங்களுக்கு சொல்லலாம், வேண்டாம். எபிரேயர் 12:25 நம்ம பேசணும். அதே மாதிரி எபிரேயர் 3:5 நம்ம படிக்கும். ஒரு குறிப்பு சொல்லிட்டேன், என்ன செவி கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம மத்தேயு 4:17 மனம் திரும்பணும். போதகர் வந்தால் என்ன செய்யணும்? இயேசுடைய பிரசங்கம் அதுதான், யோவான் சானுடைய பிரசங்கம் தான், சீசர்களுக்கு சொல்லி அனுப்பின பிரசங்கம் தான். அது மட்டுமல்ல, கடைசியில் பேதுரு பிரசங்கித்ததும் அதுதான். அப்போஸ்தலர் 2:38, வெளிப்படுத்தல் 2:5க்கும் 7 சபைகளுக்கும் சொல்லி அனுப்புனதும் அதுதான். 7 சபைகளும் நல்லா இருந்துச்சு. 7 சபைகளுள்ள விசுவாசிகளும் பல நல்ல காரியங்களை செஞ்சுருந்தாங்க உங்களை மாதிரி. ஆனாலும் அவர் சொல்லுவார், மனம் திரும்பு. என்ன கடைசி 7 சபைக்கு அப்படி தானே, அவர் நல்ல காரியங்கள்லாம் சொன்னார், என்னென்னலாம் செஞ்சாங்க, இப்படிலாம் இருக்காங்க எல்லாம் சொன்னார். கடைசியில் சொல்லுவார், மனம் திரும்பு. அதில் ஒன்று சொல்லுவார், ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய், அங்கிருந்து மனம் திரும்பு அப்படிம்பார். ஏதாவது ஒன்று சொல்லுவார், ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுவார். நீ வீட்டை போய் படித்து பார்த்துங்க. சரி, 2 குறிப்பு சொல்லிட்டேன், 3வது குறிப்போட முடிக்க, விசுவாசம். போதகர் வந்தால் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? லூக்கா 8:49 இயேசு யவீரு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கார். அவன் வந்து கூப்பிட வந்துட்டான், இயேசு என் மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கியா, வாங்க அப்படின்னு கூப்பிட வந்துட்டான். போறார். போகிற வழியிலே அற்புதம் நடக்கு. என்ன அற்புதம் நடக்கு? 18 ஆண்டு காலம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ ஆண்டவரே தொட்டு, அப்படி ஆடையை தொட்டு அவ சுகமாகிறா. பேதுரு இப்போ இயேசு இப்போ யவீர் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு, யவீரும் கூட போயிட்டு இருக்கான். கொஞ்சம் ஆட்கள் யவீர் வீட்டிலேருந்து இவங்களுக்கு எதிராக வந்து சொல்கிறாங்க, ஐயா அவங்க போதகரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ சொல்லுவார், இன்னைக்கு படித்து பாருங்க, லூக்கா 8:49 இல்லாட்ட லூக்கா 8:50 படித்து பாருங்க, ஒரு வசன வாசம் முடிச்சிருவோம். விசுவாசம் உள்ளவனா ஆயிரு, பயப்படாத. என்ன செய்யாத? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா ஆயிரு. பாருங்க, அந்த செய்தியை கேட்ட உடனே அவனுக்கு பயம் வந்திருக்கும். என்ன, எந்த ஒரு செய்தியாவது யாராவது கேட்டால் ஒரு மாதிரி பயம் வரும். விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. உன் மகா மறிக்கல, உன் மகா நித்திரையா இருக்கிறா, நான் எழுப்ப போறேன். இயேசு வந்தா எழுந்திருச்சு காப்பிச்சார். ஹல்லேலூயா. மறிச்ச அந்த பிள்ளைய எழுப்பி காட்டினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதில் என்ன வேணும் நமக்கு? விசுவாசம் வேணும். என்ன வேணும்? நம்ம எல்லாருக்கும் பெரிய விசுவாசம் வேணும். ஆமென்.
பெரிய விசுவாசம் வேணும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பில் எது முதல்ல இருக்கு? எது முதல்ல இருக்கு? விசுவாசம். அப்போ எதுதான் துவக்கம்? விசுவாசம் தான். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு உங்கள் நேரத்தை எடுத்துட்டேன், சாரி. விசுவாசம் அருமையானவர்களே, எல்லா விஷயத்துலேயும் நாம் விசுவாசத்தோடே நடக்கணும், விசுவாசத்தோடே பழகணும், விசுவாசத்தோடே பேசணும், விசுவாசத்தோடே கிரியை நடப்பிக்கணும், விசுவாசத்தோடே எல்லா காரியங்களையும் பார்க்கணும். நம்ம பார்வையும் விசுவாசமாகவே இருக்கணும், நம்ம நடக்கையும் விசுவாசத்துக்குரியதாக மாறணும், நம்ம செயல்களும் விசுவாசத்துக்குரியதாகவே இருக்கணும். கர்த்தரப்போ போதகர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார். செய்தி முடிக்க விரும்புகிறேன். போதகர் வந்தால் ஏதாவது செய்யாமல் போக மாட்டார், எதாயிலும் செய்வார், எதையாயிலும் செய்வார். அவரை நம்ம கனப்படுத்தணும், அவரை நம்ம மேன்மைப்படுத்தணும், அவரை நம்ம உயர்த்தி காட்டணும், அவரை நம்ம என்ன செய்யணும்? எல்லா மக்கள் முன்பதாக நாம் அவரை சேவிக்கிறது மக்கள்லாம் அறியணும், அவரை ஆராதிக்கிறது மக்களுக்கெல்லாம் தெரியணும். என்ன, இப்படி நம்முடைய ஆண்டவர் நம்ம கனப்படுத்தணும். போதகர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செஞ்சிருக்கார், நான் விசுவாசிக்க உங்களோடு பேசியிருக்கிறார், நான் நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.